நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கும் உரியது, கேது பகவானுக்கும் உரியது. செவ்வாய் இப்போ மிதுனத்தில் இருக்கார். இதெல்லாம் அனுசரித்து தான் நாங்கள் சொல்கிறோம். சந்திரனோட நிலை, இன்றைக்கி என்ன நட்சத்திரம் எல்லாம் யோசித்து கணித்து தான் சொல்கிறோம். என்ன எங்களுடைய பலம் அல்லது பலவீனம்னா வெளிப்படையாக சொல்லிவிடுவோம். நல்லது நடக்கும், நடக்காது, பயன்படுத்திக்கணும். நல்ல நேரம் இன்றைக்கி உண்டு, காலை 10 to 12. இன்றைக்கி அமாவாசையா? இல்லை, நாளைக்கு தான் அமாவாசை, ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய் புதன் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்குன்னா பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலக்கறீங்க. உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாட்களும், செவ்வாய் புதன் 2 நாட்களும் வெற்றியை தரும். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 4, 7, தெற்கு மேற்கு, பச்சை மஞ்சள் செவ்வாய். 2, 1 வடக்கு தெற்கு, சிவப்பு பச்சை புதன். இந்த 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் அகத்தியரே போற்றி, அருணகிரியே போற்றி, அருணனே போற்றி, அழகே போற்றி, அறிவே போற்றி, அனாதியே போற்றி. அழகு, அறிவு, அனாதி 3மே புதனை குறிக்கிறது. இதெல்லாம் படிங்க, இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது பச்சை துணி தானமாக கொடுங்க, பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் குறையும், உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும், வெற்றி ஸ்மூத்தாக வரும். செய்யுங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களை, சாயந்தரம் 4:30 வரைக்கும் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. கவனம், வழிபாடு முக்கியம். அசை உணவு கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். சாயந்தரம் 4:30க்கு அப்புறம் விநாயக பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுடணும். சாயந்தரம் 4:30க்கு அப்புறம் பரவாயில்ல. பரிகாரம் பண்ணுனா அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை. சாயந்தரம் 4:30க்கு முன்னாடி அனுகூலமான எண் திசை நேரம் 3 நட்சத்திரத்துக்கும் இல்லை இல்லை இல்லை. சந்திராஷ்டமம், மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. சாயந்தரம் 4:30 வரைக்கும் திரும்பவும் சொல்லிட்டோம், 3 நட்சத்திரத்துக்கும். ஆமாம் சார், மிருகசீரிடத்துக்கு இப்போது, ரோகிணிக்கு இப்போது, கிருத்திகைக்கு, அவ்வளோதான், ஜாக்கிரதை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும் சங்கடமாக இருக்கிறப்போ. ஏன்னா உங்களுக்கு இந்த நாளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து பாம்பன் சுவாமிகள் எழுதியிருக்கிற பகை கடிதல் புஸ்தகம் 10 பாட்டு முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை படிங்க. படிக்கிறது ரொம்ப நல்லது. முருகன் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். படிக்கணும், கேட்கறது இல்லை. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் தோல்வியை தடுத்துடலாம், அது உறுதி. ஆமாம், வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி கிடையாது. செஞ்சிருங்க, தப்பிச்சுக்கலாம். மிதுன ராசிக்கார நேயர்களை, பகல் 3 மணி வரைக்கும் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் நல்லா இல்லை. எனவே ஜாக்கிரதை. எங்களை கேட்டால் பகல் 1 மணி வரைக்கும் ஓகே, 1 மணிக்கு அப்புறம் நல்லா இல்லை. மனசு புத்தி 3 நட்சத்திரத்துக்கு ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவுணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். பகல் 1 மணிக்கு அப்புறம், 1 மணிக்கு முன்னாடி பரவாயில்ல. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. 1 மணிக்கு அப்புறம் ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. முக்கிய முடிவுகள் கூடாது, பண விஷயத்தில் இது பண்ண கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். 3 நட்சத்திரத்துக்கும், மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், அவ்வளோதான். அனுகூலமான எண் பகல் 1 மணிக்கு அப்புறம் கிடையாது, கிடையாது, கிடையாது. தசை கிடையாது, நேரம் கிடையாது. ஜாக்கிரதை, சந்திராஷ்டமம். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும் சங்கடமாக இருக்கிறப்போ. ஏன்னா உங்களுக்கு இந்த நாளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து பாம்பன் சுவாமிகள் எழுதியிருக்கிற பகை கடிதல் புஸ்தகம் 10 பாட்டு முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை படிங்க. படிக்கிறது ரொம்ப நல்லது. முருகன் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். படிக்கணும், கேட்கறது இல்லை. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் தோல்வியை தடுத்துடலாம், அது உறுதி.
ஆமாம், வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி கிடையாது. செஞ்சிருங்க, தப்பிச்சுக்கலாம். கடகராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும் சூப்பர், பிரமாதம், கல்லகரிங்க. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். கில்லி நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் 3 நட்சத்திரத்துக்கு வெற்றியை தேடித்தரும். நல்லது. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு 3 நட்சத்திரக்காரர்களும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய், 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். இந்த 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் அகத்தியரே போற்றி, அருணகிரியே போற்றி, அருணனே போற்றி, அழகே போற்றி, அறிவே போற்றி, அனாதியே போற்றி. அழகு, அறிவு, அனாதி 3மே புதனை குறிக்கிறது. இதெல்லாம் படிங்க, இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது பச்சை துணி தானமாக கொடுங்க. பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் குறையும், உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், வெற்றி ஸ்மூத்தாக வரும். செய்யுங்க, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். பூரம், மகம், உத்திரம் 3 பேருக்கும் சேர்த்துது. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி விநாயகர் பெருமானுக்கு தீபம் போடணும். 2 வேளை, காலையில் 1 அல்லது மத்தியானம் அல்லது ராத்திரி, மொத்தத்தில் 2 வேளை போட்டுடணும். சாயந்தரம் சில பேர் சாயந்தரம் 5 மணிக்கு போடுங்க, 8 மணிக்கு போடுங்க, உங்கள் பிரியம். 2 வேளை இன்றைக்கி தீபம் போடணும். வழிபாடு பண்ணால் தப்பிக்கலாம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா கெத்து கூடாது, பணிவு இருக்கணும், ஜாக்கிரதை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும் சங்கடமாக இருக்கிறப்போ. ஏன்னா உங்களுக்கு இந்த நாளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் புஸ்தகம் 10 பாட்டு முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை படிங்க. படிக்கிறது ரொம்ப நல்லது. முருகன் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். படிக்கணும், கேட்கறது இல்லை. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் தோல்வியை தடுத்துடலாம், அது உறுதி. ஆமாம், வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி கிடையாது. செஞ்சிருங்க, தப்பிச்சுக்கலாம். கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாளும் நல்லா இருக்கு, பிரமாதம், கலக்கிறீங்க, சந்தோஷம், வெற்றி. 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் உங்களோட பலம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அப்புறம் என்ன, ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்தரத்துக்கு சித்திரைக்கு 3 பேருக்கும் தான். சித்திரையில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடணும், மறந்துடாதீங்க. 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். வேறு சில பரிகாரங்கள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 4, 5 வடக்கு கிழக்கு சிவப்பு வெள்ளை செவ்வாய், 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை புதன். இந்த 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் அகத்தியரே போற்றி, அருணகிரியே போற்றி, அருணனே போற்றி, அழகே போற்றி, அறிவே போற்றி, அனாதியே போற்றி. அழகு, அறிவு, அனாதி 3மே புதனை குறிக்கிறது. இதெல்லாம் படிங்க, இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது பச்சை துணி தானமாக கொடுங்க. பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் குறையும், உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், வெற்றி ஸ்மூத்தாக வரும். செய்யுங்க, நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதம். அப்புறம் என்ன, கலக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. அப்புறம் என்ன, நல்ல நாளுங்க, சந்தோஷங்க. 2 நாளும் அனுகூலமான எண் 6, 7 வடக்கு தெற்கு மஞ்சள் சிவப்பு செவ்வாய், 2, 1 தெற்கு மேற்கு பச்சை நீலம் புதன். இந்த 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் குமரகுருபரரே போற்றி, குக்குடமே போற்றி, சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி,
சவ்ய சாசியே போற்றி. சவ்ய சாசினா ரெண்டு கையினாலும் ஆயுதம் எடுத்து போர் புரிகிறவன். ஒன்று கண்ணன், இன்னொருத்தர் கர்ணன், இன்னொருத்தர் அர்ஜுனன். இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கொள்ளு சாதம், பருப்பு சாதம், பச்சைப்பயிறு சாதம், புதினா சாதம், கொத்தமல்லி சாதம், இந்த மாதிரி ஏதாவது சுவையான சாதமாக கொடுங்கள். காக்கைக்கும் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் உடையார், என் கண்மணி தாமரை, ஏகப்பட்ட புத்தகம் இருக்குது. காதர் பெருமான், இதெல்லாம் இருந்து படித்து பார்க்கறது, கோயிலிருந்து படிப்பது, 1/4 மணி நேரமாவது படிப்பது நல்லது. இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் எல்லாருக்கும் உங்கள் மேலே இருக்குது. இந்த 2 நாள் ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் இருக்குது, அது குறையும், மறந்துடாதீங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே நல்லா இல்லை. வழிபாடு முக்கியம், நிதானம், கவனம், ஜாக்கிரதை, கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஆமாம், வீண் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமையும், 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு அல்லது விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். பொறுமை, உங்களோட பிறவி பலவீனம், அவசரம், பதட்டம், தடுமாற்றம், ஜாக்கிரதை. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை செவ்வாய், 3 தெற்கு பச்சை புதன். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். தரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, சௌமியனே போற்றி, சத்ராஜித்தே போற்றி, சஷ்டிநாதனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குறிப்பாக கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. பருப்பு சாதம் கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. 2 நாளும் பச்சைப்பயிறு சாதம் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து 2 நாளும் படிங்க. இதெல்லாம் பண்ணுங்க, தப்பிச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். நல்ல மாற்றம் இருக்கும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி வராது. வெற்றி வருதுன்னு சொல்ல முடியாது, தோல்வி தடுக்கப்படும் உறுதியாக சொல்லுவோம். ஆமாம். தனுசு ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சூப்பர், பிரமாதம், கல்லகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான நாள், வெற்றி, உயர்வு, ஜெயிக்கிறீர்கள். ஆமாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம், நல்ல நாள். 2 நாளும் உங்களோட பிறகு பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். ஆமாம், கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 7 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். இந்த 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் குமர குருபரரே போற்றி, குக்குடமே போற்றி, சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சவ்ய சாசியே போற்றி. சவ்ய சாசினா 2 கையினாலும் ஆயுதம் எடுத்து போர் புரிகிறவன். ஒன்று கண்ணன், இன்னொருத்தர் கர்ணன், இன்னொருத்தர் அர்ஜுனன். இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கொள்ளு சாதம், பருப்பு சாதம், பச்சைப்பயிறு சாதம், புதினா சாதம், கொத்தமல்லி சாதம், இந்த மாதிரி ஏதாவது சுவையான சாதமாக கொடுங்கள். காக்கைக்கும் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் உடையார், என் கண்மணி தாமரை, ஏகப்பட்ட புத்தகம் இருக்குது. காதர் பெருமான், இதெல்லாம் இருந்து படித்து பார்க்கறது, கோயிலிருந்து படிப்பது, 1/4 மணி நேரமாவது படிப்பது நல்லது. இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் எல்லாருக்கும் உங்கள் மேலே இருக்குது. இந்த 2 நாள் ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் இருக்குது, அது குறையும், மறந்துடாதீங்க. மகர ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பர், பிரமாதம், உங்களோட பிறவி பலம், பெருந்தன்மை, விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக 2 நாட்களும் இருக்கிறது. வெற்றி. அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும், அப்புறம் 3 நட்சத்திரக்காரர்களுமே புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 3 2 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். இந்த 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் குமர குருபரரே போற்றி, குக்குடமே போற்றி, சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சவ்ய சாசியே போற்றி. சவ்ய சாசினா 2 கையினாலும் ஆயுதம் எடுத்து போர் புரிகிறவன். ஒன்று கண்ணன், இன்னொருத்தர் கர்ணன், இன்னொருத்தர் அர்ஜுனன். இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கொள்ளு சாதம், பருப்பு சாதம், பச்சைப்பயிறு சாதம், புதினா சாதம், கொத்தமல்லி சாதம், இந்த மாதிரி ஏதாவது சுவையான சாதமாக கொடுங்கள். காக்கைக்கும் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க.
பாலகுமாரனுடைய புத்தகம் உடையார், என் கண்மணி தாமரை, ஏகப்பட்ட புத்தகம் இருக்குது. காதர் பெருமான், இதெல்லாம் இருந்து படித்து பார்க்கறது, கோயிலில் இருந்து படிப்பது, 1/4 மணி நேரமாவது படிப்பது நல்லது. இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் எல்லாருக்கும் உங்கள் மேலே இருக்குது. இந்த 2 நாள் ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் இருக்குது, அது குறையும், மறந்துடாதீங்க. கும்பராசிக்கார நேயர்களை 2 நாளும் கில்லி கலகுறீங்க, பிரமாதம், கெத்து, அள்ளு, ஆமாம், சூப்பர், அவ்வளோதான், வெற்றி. 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் திருஷ்டி இருக்காதா பின்ன. அனுகூலமான எண் 9, 6 வடக்கு தெற்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய், 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். இந்த 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் குமர குருபரரே போற்றி, குக்குடமே போற்றி, சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சவ்ய சாசியே போற்றி. சவ்ய சாசினா 2 கையினாலும் ஆயுதம் எடுத்து போர் புரிகிறவன். ஒன்று கண்ணன், இன்னொருத்தர் கர்ணன், இன்னொருத்தர் அர்ஜுனன். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கொள்ளு சாதம், பருப்பு சாதம், பச்சைப்பயிறு சாதம், புதினா சாதம், கொத்தமல்லி சாதம், இந்த மாதிரி ஏதாவது சுவையான சாதமாக கொடுங்கள். காக்கைக்கும் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் உடையார், என் கண்மணி தாமரை, ஏகப்பட்ட புத்தகம் இருக்குது. காதர் பெருமான், இதெல்லாம் இருந்து படித்து பார்க்கறது, கோயிலில் இருந்து படிப்பது, 1/4 மணி நேரமாவது படிப்பது நல்லது. இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் எல்லாருக்கும் உங்கள் மேலே இருக்குது. இந்த 2 நாள் ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் இருக்குது, அது குறையும், மறந்துடாதீங்க. மீனராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே பிரமாதமான நாட்களாக இல்லை, கோச்சிக்காதீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு புதன்கிழமை தீபம் போட்டுடணும். 2 நாளுமே 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கோபம், பதற்றம், தடுமாற்றம், தேவையற்ற பேச்சு அதிகம். வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை செவ்வாய், 2, 1 வடக்கு புதன். நிதானம், பொறுமை. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். தரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, சௌமியனே போற்றி, சத்ராஜித்தே போற்றி, சஷ்டிநாதனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குறிப்பாக கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. பருப்பு சாதம் கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க. 2 நாளும் பச்சைப்பயிறு சாதம் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து 2 நாளும் படிங்க. இதெல்லாம் பண்ணுங்க, தப்பிச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்கலாம், நல்ல மாற்றம் இருக்கும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி வராது. வெற்றி வருதுன்னு சொல்ல முடியாது, தோல்வி தடுக்கப்படும் உறுதியாக சொல்லுவோம். ஆமாம் நேயர்களை 2 நாட்களுக்கும் சேர்த்து பலன் சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.